இல்லைன்னா 5 எழுத்து 5 அலகுகளை உடையது. இட் பிளஸ் இம் பிளஸ் இல் அப்படி சொல்லிவிட்டு தானா எப்படி வருதுன்னா இத்தனை நானா சேர்ந்து வந்தது, மீனா எப்படி வருதுன்னா இம்மன்னா ஈனா சேர்ந்து வந்தது, இந்த இல்லைன்னா எப்படி வந்ததுன்னா அப்படியே வந்தது அப்படின்னு சொல்லிடுறார். இந்த சிறப்பு லகரம்னு சொல்றோம்ல, இதை பற்றி அநேகமாக வள்ளலார் தான் முதல்ல பேசியிருப்பார் நினைக்கிறேன். அவருக்கு முந்தி இதை பற்றி எல்லாம் அவ்வளவு ஒன்றும் விவரம் இல்லை. அவர் சொல்லுகிறார், இல் என்ற இந்த சிறப்பியல் அக்கரம், இல் இந்த சிறப்பியல் அக்கரம் சிவயோக பூமியாகிய பரதகண்டத்தில் பௌராணிக தத்துவத்தால் குறிக்கப்பட்ட 56 தேசங்களில் இல்லாததாய், சுதேசம் தவிர மற்ற 56 தேசங்களில் இல்லாததாய். அந்த காலத்தில் தேசம் 56, பங்களாதேஷ், வங்கதேசம், அங்கதேசம், கலிங்க தேசம், ஒரிசா, நம்ம தமிழ்நாடு கூட சோழசேர பாண்டிய, இப்படி எல்லா தேசங்களிலும் இல்லாமல், மணி பார்க்குறீங்க கொஞ்சம் டைம் ஆனால் சொல்லிடுங்க எனக்கு, நான் சுருக்கிடுறேன். எல்லா தேசங்களிலும் இல்லாத சுதேசத்தில் மாத்திரம் உள்ளதாய் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் சொல்றார், இந்த தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில தான் இந்த சிறப்பு லகரம் இருக்கிறது அப்படி சொல்லிவிட்டு இவ்வுரை கண்ட முடிவுகள். தமிழ் இயற்கை உண்மை சிறப்பியல் மொழி. தமிழுக்கு வரலாறு கொடுக்கிற டெபினிஷன் இயற்கை உண்மை சிறப்பியல் மொழி. இல்லன்னாவுக்கு கொடுக்கிறது இயற்கை உண்மை தனித்தலைமை பெருமை சிறப்பியல் ஒலி. 56 தேசங்களில் சுதேசமாகிய தமிழ்நாடு தவிர மற்ற 57 தேச மொழிகளில் இல்லாதது. அவரை முடிக்கிறார், இயற்கை உண்மையே தமிழ், தமிழ் மொழியே மிக எளிதில் அதிசுலபமாகன்னு சொல்றார், சிவானுபூதியை கொடுப்பது என்று சொல்றார். இதோட அது அடுத்த செய்திக்கு போவோம். வடகலைக்கும் தென்கலைக்கும் உருகணக்குன்னு ஒன்று பாடியிருக்கார், அதை நான் விட்டுறேன். அப்புறம் அது வடகலைங்கிறது வேதங்கள், தமிழ்ங்கிறது தேவார திருவாசகம். அப்போ வடகலைக்கும் தென்கலைக்கும் ஒரு கணக்கு பொன்மலைக்கும் அணு நிலைக்கும் உண்டோங்கிறார். வடகலை அணு, தமிழ் மலை. அந்த அணு என்ன அணுன்னு சொல்லலை, இந்த மலை என்ன மலைன்னு சொல்றார், பொன்மலை. இதை பொன்மலைன்னு சொல்றதுனால அந்த அணுவை மண் அணு எர்த்த ஆட்டம்னு வச்சுக்கணும். இப்படி வியாக்கியானம் பண்ணிட்டு போறார். இதெல்லாம் ரொம்ப சொன்னா இது என்ன சார் திராவிட கழகம் மாதிரி இருக்கே, வள்ளலார் தான் தூண்டி விட்டார் போட்டிருக்கீங்களா, அப்பயே அஸ்வாரம் போட்டு விட்டாரு, ரொம்ப சீரியஸாக பேசுகிறார் சார், இவர் ஏதோ சைவ சாப்பாடு கடவுள் உண்டுன்னு ஒத்துக்கிற பெரியார் போட்டிருக்கே அப்படின்னு சொல்லுவார்கள். உண்மைதான் 100%. அதுக்கப்புறம் முதல்ல திருக்குறள் வகுப்பு நடத்தினவர் வள்ளலார். திருக்குறள் வகுப்பை பொதுமக்களுக்கு காமன் பப்ளிக்கு ஆரம்பிச்சுட்டோர் வள்ளலார் தான். அதுக்கு முந்தி திருக்குறள் வகுப்புன்னா வகுப்பு இல்லை, பாடம் சொல்றது. பாடம் சொல்ற வாத்தியார் மீனாட்சி சுந்தரமூர்த்தி குறையாம இருக்கணும், கேட்கிற மாணாக்கர் சாமிநாதருக்கு குறையாம இருக்கணும். சாமிநாதனுக்கு குறைஞ்சிருந்தா டே உனக்கெல்லாம் வராதா, எழுவாய் பயனிலை, எழுவாய்னா பயனிலை, உங்களுக்கெல்லாம் சொல்லி பயனில்லை, சீட்டை விட்டு கிளப்பு, எழுவாய் பயனிலை. இப்படி வாத்தியார் சிஷனுக்கு சொல்லிட்டு இருந்த காலம். சாமிநாதியர் கிரேட்ல இருக்க சிஷனுக்கு மீனாட்சிபுரம்ல கிரேட்ல இருந்தவர்கள். வள்ளலார் 3 நூல்களை போற்றினார். கால வரிசையில் பார்த்தா திருக்குறள், திருமந்திரம், திருவாசகம். நீதிக்குன்னு சொல்லப்படாது, திருக்குறளை நீதி நூல்னு சொல்லப்படாது, அறநூல்னு சொல்லணும். நீதி நூல் தகுதி வேற, அறநூல் தகுதி வேற. நான் எழுதியிருக்கிறேன், திருக்குறளை 14 நூல்கள் 10ஓட 11 சேர்த்தது அபசாரம், பொறுத்துக்க முடியலன்னு எழுதியிருக்கேன். 10 கைநிலை, இந்நிலை, அது இது அதெல்லாமா கொண்டு சேர்க்கிறது. அது மைனர் போயம்ஸ் மாதிரி 18 கொண்டு சேர்த்து விட்டார்கள். எப்படி சேர்ந்து போச்சு அந்த காலத்தில்? வள்ளலார் அறத்துக்கு திருக்குறள், சாத்திரத்துக்கு திருமந்திரம், தோத்திரத்துக்கு திருவாசகம் என்று 3 எடுத்துக்கொண்டார். அந்த திருவாசகம் கோயிலில் ஓதப்பட்டது, சைவத்தில் ஓதினார்கள். திருமந்திரத்தை சைவத்தில் ஓதினார்கள். சமய நூலா போச்சு. திருக்குறளுக்கு போதுமான பப்ளிசிட்டி கிடையாது. அந்த காலத்தில் திருக்குறளை பொதுமக்கள் இடத்துல சேர்க்க வேண்டும் என்று வேலாயுத மொழியார் முதலிய பெரியோர்களை வச்சு திருத்தெருவா சென்னையில் திருக்குறள் வகுப்பு நடத்த செய்தார். முதலில் பொதுமக்களுக்காக திருக்குறள் வகுப்பை நடத்தியவர் வள்ளலார். அந்த அளவில் விட்டுருவோம். அப்புறம் வள்ளலாருடைய கல்வெட்டு ஆராய்ச்சி.
நான் முதல் வள்ளலார் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்னு எழுதியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் முதல் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் வள்ளலார். சாமியார்கள் கோயிலுக்கு போவாங்க. எந்த சாமியாராவது கல்வெட்டை பார்த்துருக்கானா? பிரகாரத்தை போனால் பரிவார தெய்வங்களை பார்ப்பார்கள், மூலஸ்தானத்துக்கு போனால் சாமியை பார்ப்பார்கள், பாடுவார்கள், சுற்றி வருவார்கள். வள்ளலார் இங்கே சென்னைக்கு பக்கத்தில் திருவலிதாயம்னு ஒரு கோயிலுக்கு போயிருக்கார். அந்த கோயிலில் அந்த சிவபெருமானுக்கு ஒரு ஆடை வஸ்திரம் உடுத்தியிருந்தார்கள், கிழிஞ்சிருந்துதான். கந்தை உடுத்தியதை விட தோல் உடுப்பதே தூய்மையே, இந்த கந்தை வேட்டியை விட தோலே கட்டிட்டு இருக்கலாம் அப்படின்னாராம். இக்கந்தையை நீக்கி துணிந்து ஒன்றை உடுத்துவார் இல்லையோ அப்படின்னாராம். நான் இதை சர்க்குலராக எல்லா கோயில் ட்ரெஸ்ஸுகளுக்கும் அனுப்பினேன். நான் வடலூருக்கு அரங்காவூர் தலைவராக இருந்தேன். அப்போ ஒரு சர்க்குலர் போட்டு டெம்பிள் ட்ரெஸ்ஸில் தெரிய வேண்டியது வஸ்திரத்தில் சுத்தமாக இருக்கணும், கிழிஞ்சது கட்டப்படாது சாமிக்கு அப்படின்னு. வள்ளலார் அதை நோட் பண்ணியிருக்கார். நைவேத்தியம் ஒழுங்காக இருக்கா, மற்றது பூஜை பண்ணுறதெல்லாம் ஒழுங்காக இருக்கா பார்த்துட்டு வெளிப்பிரகாரத்தில் போய் கல்வெட்டையும் பார்த்துருக்கிறார். கல்வெட்டையும் பார்த்துட்டு அந்த காலத்தில் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி, தொண்ட மண்டலமா தொண்டை மண்டலமா, தகரமா தகர ஐகாரமா, அதான் இது எல்லா புலவர்கிட்டையும் சுற்றி ஒரு அடி அடித்து கடைசியில் பட்டிமன்றம் மாதிரி வள்ளலார்கிட்ட வந்து சேர்ந்தது. வள்ளலார்கிட்ட எதிர்த்து வாதிக்க ஒருத்தரும் வரல. அதனால என்ன பண்ணாரு, அவர் கூற்றாக விவகரித்தல் தொண்டை மண்டலம், தன் கூற்றாக நிறுவுதல் தொண்ட மண்டலம், அப்படி ஒரு 10 பக்கம் எழுதினார். இந்த தொண்ட மண்டலம் தூளூர் வேளாளர் ஹைஸ்கூல்னு மெட்ராஸில் ஒன்று இருக்குது. அது அப்பவே ஆரம்பித்த பள்ளிக்கூடம். இப்போ ஹைஸ்கூலாக இருக்கு, அது எலிமெண்ட் ஸ்கூலாக இருந்தது. வரலாறு காலத்தில் ஆரம்பித்த பள்ளிக்கூடம் தொண்டமண்டல வேளாளர் தூளூர் வேளாளர் ஹைஸ்கூல்னு. அந்த ஹைஸ்கூலில் தான் இந்த டிபேட் நடந்தது. வள்ளலார் எதிர்த்து வாதிக்க யாரும் வராதனாலே இவரே 2 சைடையும் பேசி அவர் கூற்றாக விவரித்தல் தன் கூற்றாக நிறுவுதல் சொல்லி தொண்ட மண்டலம்னு நிறுவுறார். இந்நேரம் மட்டும் எந்த புலவரும் அரங்க ராமலிங்கம் உட்பட அரசு எப்படி எனக்கு தெரியல, இவர் பேர் சொல்லா விட்டு பயப்படணும். நான் இவங்கெல்லாம் இன்னும் தொண்ட மண்டலம்னு எழுதிட்டு இருக்காங்க. நான் கூட என்னுடைய நூல்களில் வள்ளலார் சம்பந்தப்பட்ட இடத்துல எல்லாம் தொண்ட மண்டலம்னு எழுதுறேன். மற்ற இடங்கள்ல தொண்டை மண்டலம்னு எழுதி விட்டுறேன், தொலைச்சு விடுறேன்னு வச்சுங்க. அந்த மாதிரி இதுக்கு பாருங்க, எல்லா எவிடன்ஸும் காமிச்சார். புறப்பொருள் என்பாமானிலிருந்து ஆதாரம் காமிச்சார், தொல்காப்பியிலிருந்து ஆதாரம் காமிச்சாரு. கடைசியா பார்த்தாரு, இங்கனம் உணர மாட்டாதார். தொல்காப்பியத்தை சொன்னேன், புறப்பொருள் என்பாள சொன்னேன், இங்கனம் உணர மாட்டாதார். ஆதண்ட சக்கரவர்த்தியானவர் தாம் அறை செய்யும் காலத்தில் திருவலிதாயம், திருமுல்லை வாயில் முதலிய ஆலயங்களில் தம் இலச்சினை சிலையின்கண் பொறுப்பித்தனர். கல்வெட்டு அங்கேயாவது போய் பார்த்து அறியக்கடவர் அப்படின்னு எழுதினார். நான் 2 கோயில் கல்வெட்டையும் போய் பார்த்தேன், தொண்டமண்டலம்னு போட்டிருக்கு. வள்ளலார் கோயிலுக்கு போனா சும்மா கோயிலில் பூஜை பண்ணி சுற்றி வர்ற சாமியார் மட்டுமல்ல, கோயில் நிர்வாகம், கோயிலுடைய பணிகள், கல்வெட்டு, வரலாறு இத்தனையும் கணிக்கிறவர். வள்ளலாருடைய கல்வெட்டு ஆராய்ச்சியை முடித்தேன். அதுக்கப்புறம் இன்னும் 2 விஷயத்தை சொல்லிடலாம். வள்ளலார் அந்த காலத்தில் ஒரு பாடசாலை ஆரம்பித்தார். அதில் 3 மொழி பாடம் வச்சார். இப்போ நம்ம நாட்டிலேயே கலாட்டா என்னன்னா, 1 மொழியா 2 மொழியா 3 மொழியா, 3 மொழி 2 மொழி 1 மொழி, அதெல்லாம் நமக்கு விதமாக பேச வேணாம். இப்போ வள்ளலார் ஆரம்பித்தது மும்மொழி பாடசாலை. அதில் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ். நான் என்ன வியாக்கியானம் இருக்கேன் அதுக்கு, தாய்மொழியும் நாட்டு மொழியும் மண்ணின் மொழியும் தாய்மொழியும் ஆனதாலே தமிழை முதன் மொழியாக வைத்தார். தமிழோடு ஒரு குடை ஒத்து ஞான நூல்களை நிரம்ப கொண்டிருக்கிறபடினாலே சம்ஸ்கிருதத்தை 2வதாக வைத்தார். சம்ஸ்கிருதம் செகண்ட் லாங்குவேஜ், 3வது இங்கிலீஷ். இப்போ இங்கிலீஷை வள்ளலார் ஆங்கிலம்னு பயன்படுத்தல, இங்கிலீஷ்ல எழுதுறார். ஈனா எங்கன்னா கீனா லீனா போடுறார், லீனா கூட போடல, இங்கிலீஷ் அப்படின்னு எழுதுறார். அதனால நம்ம ஆள்கள் தமிழ் படிக்கணும், சம்ஸ்கிருதமும் படிக்கணும், இங்கிலீஷும் படிக்கணும்னு 3 மொழி பாடசாலையை உள்ள தொடங்கினார். ஒரு பாடசாலை 3 மொழி பாடசாலை. இன்னொரு பாடசாலை முதியோர்களுக்கு, இளைஞர்களுக்கு, ஆபால விருத்தர் வரை இங்கு அனைவருக்கும் போதிக்கப்படும். முதலில் முதியோர் பாடசாலை ஏற்படுத்தினார். விருத்தர்களுக்கு பாடசாலை ஏற்படுத்தினார். இப்படி இன்னும் எவ்வளவோ சொல்லி கொண்டு போகலாம். கல்வெட்டு ஆட்சி முடிஞ்சது, பாடசாலை முடிஞ்சது. பழந்தமிழ் சொற்கள் சாறு